மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனை மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனை மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அருளான துணையாயிருப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அருளான துணையாய் இருப்பவரே. தினம் தினம் நம் தேவனை மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனை மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். அன்பே
சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்று முதல் வீரினக்காய் அடிக்கப்பட்டீர் உலக தோற்று முதல் வீரினக்காய் அடிக்கப்பட்டீர் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர் என்னே சுராஜா ஸ்தோத்திரம் என்னே சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் ஜீவனுள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் ஜீவனுள்ள தேவனே மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லாத ஒரு அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நேராய் எங்களை அனுதினமும் நீங்க வழி நடத்தி கொண்டு வரீங்க டாடி. ஓ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை அதற்கு நேராக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரேப்பா நாங்க வந்திருக்கிறோம். உங்க சமூகம், உங்க மேலான சமூகம், உங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய சமூகம், எங்களை வழி நடத்தக்கூடிய சமூகம், எங்களை தைரியப்படுத்தி எங்களுக்கு வழி காட்டக்கூடிய உங்க சமூகம் இந்த நாளிலே கூட உங்களுடைய வார்த்தையின் ரூபத்திலே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரேப்பா அதை கேட்டு ஆண்டவரே உண்மை ஆராதிக்க உண்மை இன்னும் அதிகமாய் தொழுது கொள்ள உமக்குள்ளே இன்னும் வேரூன்ற எங்களுக்கு உதவியா இருக்கட்டும். எங்க ஒவ்வொருவரையும் அதற்கென்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமை அடையுங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மீண்டுமாய் உங்களை வேத பாட காரியங்களில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த காரியங்களை ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த ரோமர்கள் நிருபத்தை நம்ம பாதி பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1 to 8 அதிகாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ரோமர்கள் நிருபம் விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். ரோமாபுரியில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்டது. முதல் 8 அதிகாரம் தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு, தேவ நீதியை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். முதல் அதிகாரத்தில் விசுவாச வாழ்வு, ஃபெய்த் லைஃப், அதன் அடிப்படையில் அந்த சத்தியத்தங்களை கற்றோம். 2வது அத்தியாயத்தில் தேவன் எவ்விதமாய் நியாயந்திருக்கிறார், ஹவ் டஸ் காட் ஜட்ஜ், தேவன் எவ்விதம் நியாயந்திருக்கிறார். 3வது காரியத்தில் தேவனது மாறாமை, அவருடைய காரியங்கள் இன்னும் மாறாமலே இருக்கு. அவருடைய அன்பு மாறலை, கிருபை மாறலை,
அப்படின்ற பல காரியங்கள் அந்த இடத்துல பார்த்தோம். 4வது விசுவாச வாழ்க்கையில வளர்வது எப்படி அப்படின்றத பார்த்தோம். 5வது அத்தியாயத்துல நீதிமான்களுக்கப்படுவதின் ஆசீர்வாதங்கள் என்னன்ற 5வது அதிகாரத்துல அந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை தியானிச்சோம். அடுத்தது 6வது அதிகாரத்துல பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும் பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளுமாக அந்த 6வது அதிகாரத்துல பார்த்தோம். 7வது அதிகாரம் தேவனுடைய நியாயப்பிரமாணம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? அது நம்ம பாவத்துக்குள்ளாக்குது, மரணத்துக்குள்ளாக்குது, அது ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிடுகிறது. அப்படின்னா இதுலேருந்து அந்த 7வது அதிகாரம் முடிக்கும் போது இதுலேருந்து யார் நம்ம விடுதலை ஆக்குவார் அப்படின்னா 8வது அதிகாரத்தில் அதுக்கு பதில் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்குது. ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றியை 8வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ முதல் 8 அதிகாரம் தேவனுடைய நீதியை பற்றிய வெளிப்பாடாக இந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ரோமர் 16 அதிகாரங்களில் பாதி தேவனுடைய நீதியை பற்றி பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். 9லிருந்து 11 அதிகாரங்கள் இஸ்ரவேலரை பற்றிய தேவனுடைய திட்டத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். 9வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரை குறித்த தேவனுடைய திட்டம் அப்படின்றத அந்த இடத்துல படிக்கிறோம். 12வது அதிகாரத்திலேருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் நீதி உள்ளவர்களாய் வாழ்வதற்குரிய நடைமுறை ஆலோசனைகள். பவுலுடைய நிருபங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள் நாம் யார், எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லப்பட்டிருக்கும். பிறகு அதை உரிமை பாராட்ட அதை சுதந்திரிக்க என்ன பண்ணணுன்றது சொல்லப்படும். ஆகவே இங்கே 12லேருந்து 15 விசுவாசிகள் நீதி உள்ளவர்களாய் வாழ்வதற்குரிய நடைமுறை ஆலோசனை, கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றத 12லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறோம். 16வது அதிகாரம் அது கிரீட்டிங்ஸோடு முடியும், வாழ்த்துத்தொள். பெரிய ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் பெரிய ஒரு வாழ்த்து இது இருக்குது. மற்ற நிருபம்லாம் வாழ்த்துக்கிறோம்ட்டு ஒரு 2 லைனில் முடியும். அதுக்குன்னு ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி இருக்கிறார் பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 9வது அதிகாரம் நம்ம வரும்போது 9வது அதிகாரத்தில் இஸ்ரவேலரை பற்றிய தேவ திட்டம் 9லேருந்து 11 வரைக்கும் நான் சொன்னேன். இஸ்ரவேலரை குறித்த தேவ திட்டம். அந்த 9வது அதிகாரத்துக்கு என்ன, அதுக்கு என்ன அங்கே என்ன கருப்பொருளாக வைக்கலாம் அப்படின்னா தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும். God's sovereignty and man's responsibility. God's sovereignty, man's responsibility. தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும். Praise the Lord. 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் தேவனது ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும் அப்படின்றதுல எப்படி இதை அந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறாருன்னா 9வது அதிகாரத்தில் எனக்கு மிகுந்த துக்கமும், மிகுந்த 2 காரியங்களை அவர் சொல்றார். என்ன? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. அதுக்கு அவர் பெரிய துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் இருக்கான். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அதை நான் சொல்றது பொய் இல்லை, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்றேன். பரிசுத்தாவியும் எனக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. பரிசுத்தாவியே அங்கே கூப்பிடுறாரு, சாட்சியா இருக்கு, என் மனசாட்சியும் சாட்சியா இருக்கு. நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்றேன். எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிட, ஏன்னா என் சொந்த ஜனம், நான் அந்த கோத்திரத்தை அந்த தேசத்தை சார்ந்தவன், இஸ்ரவேல் தேசத்துக்காக நான் பரிதவிக்கிறேன் அப்படின்னு. 3வது வசனம், மாம்சத்தின்படி என் எண்ணத்தாராகிய என் சகோதரர் பதிலாக நானே என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அப்படின்றார். அப்போ இங்க மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பேரை நீங்க கிறுக்கி போடுறது, அந்த அழிக்கிறது, அந்த இந்த ஜனங்களை அழிக்கிறதா இருந்தால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து
கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு தன்னையே ஒரு சாபமாக்கி தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை மோசே செய்தார். அதே தான் இங்கே பவுலு, என் சொந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காக நான் கூட என்ன பண்ண கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சபிக்கப்பட்டவனாவேனே, அப்படிப்பட்ட ஒரு பாரம் இஸ்ரவேலரை குறித்து பவுலுக்கு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவனுடைய பாரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரொம்பவே பரிதவிக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்துக்கொள்ள, ஏன் இந்த தேசத்துக்கு இப்படி ஒரு இறக்கம் அப்படின்றது தான் இது. ஏன்னா 9-11 இஸ்ரவேல் தேசத்தை குறித்த தேவனுடைய திட்டம். உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்த காரியங்களை நம்ம அங்கே படிக்கிறோம் நிறையா. அதே மாத்திரமல்ல, அவருடைய உங்களை நான் எத்தனையோ தடவை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் பரிதபிக்கிறதை, இங்கே பவுல் பரிதபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே மோசே, பழைய ஏற்பாட்டு மோசே போல் புதிய ஏற்பாட்டு பவுல், புதிய ஏற்பாட்டு மோசையா பவுலும், பழைய ஏற்பாட்டு மோசையா பழைய ஏற்பாட்டு பவுல் போல் மோசே அங்கே இருக்கிறார். 2 பேரும் ஒரே கேரக்டர் தான், ஒரே இதுதான் வெளிப்படுத்துகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு காரியங்கள் அதை சொல்லும்போது 4:5 பார்த்தீங்கன்னா 4வது வசனமும் 5வது வசனமும் வாசித்தீங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலரே, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், மேலான தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய நிலைமையை, இங்க இஸ்ரவேலருக்கு இருக்கிற 9 வித சாதகங்கள், 9 அட்வான்டேஜஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இங்க 9 காரியங்களை பவுல் அடுக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலரா, புத்திர சுவிகாரம், மகிமை, ஒவ்வொரு காரியங்களா சொல்றார். அவர்கள் இஸ்ரவேலரே. உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசம்னும் போது கர்த்தருக்கு இருதயத்தில் ஒரு தனிப்பட்ட விசேஷம்தான். இஸ்ரவேலரே அவர்கள் யாரு? நான் பேசுகிற ஜனங்கள் யாருன்னா இஸ்ரவேலரே. அப்படின்னா உபாகம் 7:6 வாசிங்கன்னா, அவர்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தான் சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம். பூச்சக்கத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? சொந்தமாக இருக்கும்படி. உலகத்தில் எத்தனையோ மக்கள் அந்த தேசத்து ஜனங்களை தான் சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலுடைய ஸ்பெஷலை இங்கே 9 காரியங்களில் பவுல் அடுக்குகிறார். அவர்கள் இஸ்ரவேலரே. என்னன்னா அவங்க ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் விசேஷித்த ஜனம். தேவனோடும் மனிதனோடும் போராடி யாக்கோபு கிட்ட சொன்னார்ல தூதன், நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். அவன் தான் இஸ்ரவேலாக உருவானான். அப்போது தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்ட ஜனம் அது இஸ்ரவேலரே அவர்கள். அடுத்தது புத்திர சுவிகாரம் அவங்களுடைய தான். அவங்களுக்கு என்ன தான்? அவங்களுக்கு 4வது வசனம், புத்திர சுவிகாரமும் அவர்களுடையது. இஸ்ரவேல் முழுவதும் தேவனால் சுவிகாரமாக தத்தெடுக்கப்பட்ட ஜனம் அது. புத்திரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேலர்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22 வாசிங்கன்னா, யாத்திராகமம் 4:22, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய, அதாவது அவனை நான் என்ன ஆயிட்டேன்னா சுவிகார புத்திரரா தெரிந்து கொண்டேன். புத்திர சுவிகாரம் அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடைக்கல. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வேற எந்த தேசத்துக்கும் அப்படி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அவங்க புத்திர சுவிகாரம் அவர்களுடையது. கர்த்தர் அவர்கள் தான் புத்திர சுவிகாரமாக இருந்தார். இது உபாகம் 14:1 நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னா, நீங்க கர்த்தருடைய புத்திர சுவிகாரம் உங்களுதுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது
தேவனுடைய ஒரு ஜனத்தை அவர் தம்முடைய புத்திர ஸ்வீகாரமாக தெரிந்து கொண்டது பெரிய பாக்கியம். உதாரணமாக கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு போகணும், அதில் 1000 பேர் போட்டி போடுறாங்க, 1,00,000 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அதில் உங்களை தெரிந்து கொண்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். உலகத்தில் எத்தனை ஜனங்க இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை புத்திர சுவீகாரமாக தெரிந்து கொண்டார். அதாவது தேவ ஜனங்களே பிரமிக்கத்தக்க அதிசயம். நீங்கள் இந்த பூமியில் வர்றதுக்கே நிறைய போட்டி இருந்தது தெரியுமா? எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா? நான் வரேன்னு தாயின் கருவில் எத்தனையோ கருவுகள் முட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தது. பட் கட்சியில் ஸ்தோத்திரம், தேவனோடும் மனிதனோடும் போராடி நீ மேற்கொண்டு வெளியே வந்துட்ட. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்பெஷல் ஜனமாயிட்ட நீ. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் புத்திர சுவீகாரம் பெற்ற விசேஷித்த ஜனமாக மாறி இருக்கு. பவுல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாதகங்கள், அட்வான்டேஜஸ் சொல்கிறார். நீ இஸ்ரவேலரா, அதாவது நீ இந்து குடும்பத்தில் பிறந்ததுக்கும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பரப்பிலே கிறிஸ்தவ குடும்பம்னா எவ்வளோ அட்வான்டேஜ் தெரியுமா? என்ன அட்வான்டேஜ், என்ன அட்வான்டேஜ், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இல்லை நாங்கள்லாம் போத்தவரை நம்ம டைரெக்டாக பிறந்ததுலேருந்து என்ன பண்ணலாம், தாவீது கதையை கேட்டுக்கலாம். நீ இப்போ டீன் பருவம் வந்தீங்கன்னா பாஸ்டர் ஆகிறதுக்குரிய எல்லா தகுதியும் வந்துடும். இன்னும் கதை கேட்டு தாவீது கோலியாத் அவன் பல விதத்தில் கேட்டிருப்பான், பல கோணத்தில் கேட்டிருப்பான். ஆனால் புதுசாக வர்றது பாருங்க, தாவீது பாஸ்டர் பேசுகிற பேர் ஐயோ அப்படின்வான். அதனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதே எவ்வளோ அட்வான்டேஜ். இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலேயே 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க, அதில் நீங்கள் பிள்ளையா பிறந்துக்கிறீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவா, நான் பாஸ்டர் குடும்பத்தில் ஏன் தான் பிறந்து டென்ஷன் ஏற்றி விட்றேன். இவங்க என் பையனு ஸ்கூலில் ஏதாவது ஜெபம் பண்ண சொல்லுவாங்களாம். நீ பாஸ்டர் பையன் தானே ஜெபம் பண்ணுறான்னுவாங்களாம். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நானே சொல்லி என்னை ஜெபம் பண்ண சொல்லுங்கள், அது என்ன பாஸ்டர் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறது நான் புரியுது இல்லை, ப்ரெஷர் ஜாஸ்தி ஏறும். அதே பக்கம் இன்னொரு பக்கமும் அட்வான்டேஜும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திர சுவீகாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டது பெரிய ஸ்லாக்கியம். மாத்திரமல்ல அவங்கக்கிட்ட என்ன இருந்ததுதான், மகிமையும் அவர்களுடையது. 3வது மகிமையும் அவர்களுடையது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தம்முடைய ஷெக்கினா மகிமையை யாருக்கு தெரியுமா காமிச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். ஆமென். வனாந்தரத்தில் அவர்களை வழி நடத்தது. யாத்ராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இரவும் பகலும் இஸ்ரவேல் சேனைக்கு வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகி போகவில்லை. அந்த ஷெக்கினா க்ளோரி மகிமை அவங்களோடையே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோட மகிமை அவர்களுடையது. தேவன் தம்முடைய மகிமையை அவங்களுக்கு காண்பிச்சார். அவங்க பிரயாணத்தில் இருந்தது. மாத்திரமல்ல செங்கடலை பார்த்தீங்கன்னா அந்த மகிமையை அவர்களை பாதுகாத்தது. 14வது அதிகாரம் 19, 20. யாத்திராகமம் 14, 19, 20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஏன்னா பின்னாடி பார்வோனின் சேனை துரத்திட்டு வருது. அவன் பார்வோனின் சேனை துரத்தாதபடிக்கு நெருங்காதபடிக்கு மேகஸ்தம்பம் தடுத்தது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலருக்கு அது இரவை பாதுகாத்தது. தேவ ஜனங்களை பாதுகாத்தது அந்த மகிமை தான். தேவ ஷெக்கினா க்ளோரி தான்.
செங்கடல்ல பார்வோனின் சேனை நெருங்காதபடி அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி அதை பாதுகாத்தது இந்த தேவ மகிமை தான். மாத்திரமில்லை, போல ஆசாரிப்பு கூடாரத்தை மோசே நிறுவின ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும் போது அப்போது தேவ மகிமை இருந்தது. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மகிமை பார்த்தீங்களா? அதாவது அந்த மகிமை இறங்கிடுச்சுன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளார தொடர்ந்து வாசிக்கும் நுழைய முடியாமல் போயிடுச்சு. வாசஸ்தலந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள். 37 மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். 38 இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அவர்களால் உள்ள ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன நுழைய முடியாமல் போயிட்டான். அதாவது ஆசாரிப்பு கூடாரம் வடிவமைக்கும் போது உள்ளெல்லாம் நுழைஞ்சு எல்லா வேலையும் செஞ்சாங்க. வெளிப்பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், அந்த மேஜை எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும், எல்லாம் மோசேக்கு கர்த்தர் காண்பிச்ச மாதிரியே அங்கே பெசலைகள் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சு செய்யும் போதெல்லாம் உள்ளெல்லாம் போய் வேலை செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த ஆலயமே வச்சுக்கோங்க, ஆலயம் கட்டுறாங்க, அங்கே வேலை ஸ்டேஜ் இப்படி இருக்கணும்ப்பா, லைட் இங்கே இருக்கணும்ப்பா, அங்கே இது இருக்கணும்ப்பா, இங்கே ஒரு இது வரணும்ப்பா, அது அங்கே வரணும்ப்பா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் மகிமை இறங்கிட்ட பிறகு அவங்களால உள்ள நுழைய முடியலையா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு அவ்வளோ மகிமை அவங்களால நுழைய முடியலன்னா அவங்க நுழைய முடியாது, சுயம் நுழைய முடியாது. மருவ மலையில் மகிமை இறங்கின பிறகு பேதுரு சொல்கிறார், மூக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அவருக்கு ஒரு கூடாரம் பற்றி கேட்கல. முதல்ல மகிமை இல்லாதப்ப என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். இப்போ மகிமைக்கு போயிட்ட பிறகு எனக்கு ஒரு கூடாரம் வேணும்னு கேட்கல. உங்களுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, சோத்திரம். சுயம் உள்ள நுழையவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மகிமை யாருடையது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுடையது. அந்த மகிமை அவங்களோடையே இருந்தது. பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவங்க பிரயாணத்தில் ஆரம்பித்தது, செங்கடலில் பாதுகாத்தது, ஆசாரிப்பு கூடாரம் டெடிகேட் பண்ணும்போது அங்கே அந்த தேவ மகிமை இறங்கினது. சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்திலையும் அந்த மகிமை இறங்குனது. 2 நாளாம் 5:13-14 வாசிங்கன்னா, அவர்கள் ஒருமிக்க பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. ஆமென். ஆசாரியர்கள் ஊழியம் கெட்டு போல ஊழியம் செஞ்சாங்க, ஆனா அவங்க நிக்கல. திருப்பி இன்னைக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, அவங்க ஊழியம் நிக்க மாட்டேங்குது. மகிமை இறங்குச்சுன்னா ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அந்த ஊழியம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். மகிமை இறங்கலைன்னா ஆட்கள் இருப்பாங்க, ஊழியம் இருக்காது. இங்கே ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஸோ இப்படிப்பட்ட மகிமை, பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த மகிமை இவர்களுடையதாக இருந்தது. அப்போ வேறு யாருக்குமே அப்படிப்பட்ட மகிமை கிடைக்கலையே, யாருக்குமே அந்த மகிமை பின்னையே வந்து உங்களை பாதுகாக்கலையே, யாருக்குமே அந்த மகிமை உங்களை வழி நடத்தலையே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை, அவங்களுடைய அப்பா நீ இஸ்ரவேலராக பிறந்திருக்கிற பிறப்பே உனக்கு விசேஷ பிறப்பியா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய 9 வித அட்வான்டேஜஸ் இங்கே பவுல் எழுதுகிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் அந்த மகிமை விலகுது.
எசேக்கியேல் காலத்தில் 10வது அதிகாரம் 18. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. ஆமென். கேருபீன்கள் மேல் நின்றது. அப்போ இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களோடே இருந்தது. மகிமை அவர்களுடையது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரவேலராக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை புத்திர சுவீகாரராக தெரிஞ்சிருக்கிறாரு. மகிமை உங்களோடையே ட்ராவல் ஆகி வந்தது. மகிமை உங்களுக்குரியதாக இருந்தது. மாத்திரமில்லை, 4வது அங்கே என்ன பார்க்குறோம்? உடன்படிக்கைகளும் உங்களுடையது. தேவன் வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த ஜனங்களோடும் உடன்படிக்கை பண்ணல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் உடன்படிக்கை பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆதியாகமம் 12:2-3 வாசிங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆபிரகாமோடு தேவன் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆமென். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை. அப்போ ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை அது இந்த ஜனங்கள், ஆபிரகாம் சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். பல இடங்களில் 13வது அதிகாரம், 15வது அதிகாரம், 17வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆபிரகாமின் உடன்படிக்கை இந்த ஜனங்களுக்குரியது. அடுத்த மாத்திரம் கானானின் உடன்படிக்கை உபாகமம் 30:3-5 வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கர்த்தர் தரேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, அதாவது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு போய் இருந்தீங்கன்னா கூட நீங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாரு. திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்துக்கொள். நீ திரும்ப, ஏன்னா வாக்கு பண்ணப்பட்ட தேசம் உங்களுது. ஆமென். அதனால தான் இன்றைக்கும் யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் தேசம் எங்களுதுன்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக இருக்கிறார். சின்ன ஒரு நாடு தான். என்ன சொல்கிறாங்க? சென்னையை விட சின்னதுன்றாங்க. என்ன சொல்ல வரேன்? ஆனால் அந்த தேசம் உலகத்தின் எல்லாருடைய பார்வையிலும் விலையேற பெற்றதா, மகிமையாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானின் உடன்படிக்கை 3-5 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும், உன்னுடையவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தின் கடையான, ஐயோ அந்த கோடி தள்ளிட்டாங்க, நான் அங்க போய் சதறி இருக்கிறேன் அப்படி இருந்தாலும், உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி, அங்கிருந்து உன்னை கூட்டி, அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து, உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தின் உடன்படிக்கை உங்களுடையதுப்பா. நீ சிதறடிக்கப்பட்டிருந்தா இந்த தேசத்துக்கு திரும்பவும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆமென். இந்த ஜனங்களுக்காக தேவன் பண்ண உடன்படிக்கை. அடுத்தது தாவீதின் உடன்படிக்கை இந்த ஜனங்களுக்குரியது. 2 சாமுவேல் 7:12-16 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நித்திய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் நிலையான வீட்டை உனக்கு கட்டுவேன்னார். தாவீதுக்கு தான். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனமாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென். எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். ராஜாசனம் என்றென்றைக்கும், தாவீதின் ராஜாசனம் என்றென்றைக்கும் என்று சொல்லி தாவீதோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே அவங்களும். ஆமென். அது மாத்திரமல்ல, புதிய உடன்படிக்கை அவர்களுடையது. புதிய உடன்படிக்கை எரேமியா
31 31லேருந்து 34 வரைக்கும் புது உடன்படிக்கை இந்த ஜனங்களோட புது நவமான இருதயத்தை அவர்களுக்கு தருகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, புது உடன்படிக்கை நாம நியாயப்பிரமாணத்தை உள்ள வச்சு அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புது இருதயத்தை தந்து நியாயப்பிரமாணத்தை உள்ள வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை எழுதி கற்பலகைகளை எழுதில இருதய பலகைகளை எழுதி அது நமக்கு தந்திருக்கிறார். இப்போ தேவன் அதை உடன்படிக்கை அப்படின்னா அதை மாறாத ஒன்று. யாரோடு தேவன் பண்ணியிருக்கிறாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களோடு. ஆபிரகாமோடு பண்ணார். அப்புறம் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை தரார். எங்கே சுற்றி இருந்தாலும் திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வரேன். தாவீதோடு பண்ணிட்டு என்றென்றைக்கு இருப்பேன் அப்படின்னாரு. எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்போ புது உடன்படிக்கை கர்த்தருக்கு அதாவது உடன்படிக்கைன்னா மேரேஜ் இஸ் எ கவனன்ட். உடன்படிக்கை பிரிக்க முடியாத பந்தம். கான்ட்ராக்ட்னா பிடிக்கலன்னா என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு போயிடலாம், பிரிஞ்சுட்டு போயிடலாம். இது வந்து பிரிக்க முடியாத உடன்படிக்கைனா அதான் உடன்படிக்கைனா ஸ்பெஷல். கர்த்தர் தேவ ஜனங்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். அடுத்தது 5வதா பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை நியாயப்பிரமாணமும் அவர்களுடையவைகளே. நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. அங்கே 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு கொடுத்தார் கர்த்தர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உபாகமம் 4:7 வாசனை 4:7-8 4வது அதிகாரம் 8வது வசனம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளை நியாயங்களை பெற்றிருக்க வேற பெரிய ஜாதி அது. வேற யாரையா இப்படிப்பட்ட பிரமாணங்களை நியாயப்பிரமாணத்தெல்லாம் பெற்றிருக்கிறா? யாருக்கையா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்லாக்கியம்? உலகத்திலே தலை சிறந்த புத்தகம் பரிசுத்த வேதம், அது நம்ம கையில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்பெஷலுங்க. நீங்கள் பைபிளை வீட்டில் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் படிக்கல அது வேறு விஷயம். உலகத்திலேயே கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பெற்ற ஒரு புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறதே பெருமை. இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் முழுமைக்கு ஒத்த கற்பனைகளை வேற எந்த ஜாதிக்கு, வேற எந்த தேசத்துக்கு, வேற எந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு? அதை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னு பவுல் வலியுறுத்துகிறார். நியாயப்பிரமாணமும் உங்களுடையதே. அடுத்தது 6வது தேவ ஆராதனைகளும் அவர்களுடையதே. இந்த தேவனுக்கு மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் இவர்கள் மட்டுமே. இஸ்ரவேல் ஜனங்களே ஆசாரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சொல்கிறோம் மற்ற அதாவது நீங்களும் நானும் தான் நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதாவது என்ன சொல்ல வரேன், நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் ஜீவனுள்ள தேவன் உண்மை உள்ள தேவனை நோக்கிய ஆராதனைகள். எல்லாரும் அப்படி ஆராதிக்கிறாங்கன்னா சொல்லவே முடியாது. மற்ற ஆராதனைகள்னால் புறஜாதிகள் ஆராதனைகள்லாம் அப்படி இல்லை. அவங்க தெரியல, எனக்கு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆனால் நான் நிச்சயமாக என்ன சொல்வேன், நம்முடைய ஆராதனைகள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி இருக்கிறது. இந்த தேவனுக்கு ஸ்லாக்கியம் ஊழியம் செய்கிறது ஸ்லாக்கியமாக நினைக்கிறோம், பாக்கியமாக நினைக்கிறோம். உலகத்திலேயே இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேங்க. ஐயோ இந்த இதில் வேலை செய்கிறது நான் பெரிய இதுவாக நினைக்கிறேங்க. ஐயோ நான் அங்கே இருக்கிறத வேலை செய்கிறது பெருசாக நினைக்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுக்கு வேலை செய்கிறது பெரிதாக கருதுகிறேன். ஹல்லேலூயா. சிலர் அமெரிக்காவில் வேலை செய்கிறது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. தேவன் இல்லை என்கிற இடம் எரிந்து சாம்பலாக இருக்கிறது. கர்த்தருக்கு அப்போ தேவன் இருக்கிற இடம் தான் ஸ்பெஷல்.
ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் தேவனுக்கு இப்போ இடம் இல்லைன்ட்டாங்க. ஆக நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த தேவ ஆராதனைகள் அவர்களுடையது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. தேவனுக்கு வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் அவருடைய ஆளுகை. ஏசாயா 9வது அதிகாரம் 6-7 வாசித்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அடுத்த வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். என்றென்றைக்கு நியாயத்தினால் நீதியினால் நிலைப்படுத்துவாராம். தேவனுடைய கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் கிறிஸ்துவின் ஆளுகை இப்படி இவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்கள் விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள். ஆமென். அது எபிரேய ஆக்கியோன் அது சொல்லும் போது, விசுவாசத்தினாலே திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சொல்கிறாள். அதுக்கு முன்னாடி 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தினால் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லும் போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். அது கிறிஸ்துவின் பிறப்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவர் இந்த இடத்துல தான் பிறப்பார் அப்படின்னு. ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பிதாக்கள் அவர்களுடையவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் சரித்திரம் இருந்தது. வேற எந்த சரித்திரமும் வேதத்தில் இல்லை, வேற எங்கேயுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்பிதாக்களின் சரித்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆபிரகாம், மோசஸ், தாவீது, இப்படிப்பட்ட ஜாம்பவான் முற்பிதாக்களின் சரித்திரம். பிதாக்கள் அவங்களுடையவர்களாக இருந்தார்கள், சொல்லப்பட்டவங்களாம் அவங்களுடையவர்களாக இருந்தாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு பாஸ்டர், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டர் ரொம்ப மரணப்படுக்கையில் இருந்தார். மரணப்படுக்கையில் இருந்துட்டு அப்போது உடன் ஊழியர் ஒருத்தர், உதவிக்காக இருந்த ஒரு ஊழியர்கிட்ட சொன்னாரா, முடியல எனக்கு கொஞ்சம் பைபிள் வாசிங்க தம்பி அப்படின்னா. அவர் வாசிக்க சொன்னாராம். என்ன ஐயா வாசிக்கிறதுன்னு. அப்போது அவர் சொன்னாராம், நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். நமக்கு நாளாகம புஸ்தகம்னாவே அப்படியே நாளாகும். ஐயோ, நாளாகம புஸ்தகமா? ஆமாம் வாசிங்க தம்பி. அப்படியே 1வது அதிகாரத்துலேருந்து அப்படியே வாசித்தாங்க போல இருக்கு. அதில் பேராக இருக்குது, என்னென்னமோ பேர்லாங்குது. 10 வசனம் வாசித்தனையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி, மறுபடியும் இன்னும் ஒரு தடவை வாசிக்கணும். நீங்கள் வேணால் வாசித்து பாருங்கள், அதில் என்ன இருக்குது. ஐயோ, அப்புறம் இவருக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் ஒரு தடவை வாசிங்க. அவர் வாசிக்கிறவர் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க, இதில் என்ன இருக்குது, பேராகுது இது. அப்புறம் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ல, எவ்வளோ கிருபை உள்ளவர்ல. என்ன ஐயா என்ன இல்லை, உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார். உங்கள் தாத்தா பேர்? அவங்க தாத்தா தெரியாது ஐயா. பாருங்கள், கர்த்தர் பாருங்கள், ஆதாம்லேருந்து வரிசையாக பேர் எழுதி வச்சுக்கிறாருங்க. எவ்வளோ ஞாபகமாக வச்சு எழுதியிருக்கார்ல. அப்போ என் மேலேயும் நல்லா ஞாபகமாக இருப்பார்ல. அல்லேலூயா. நமக்கு சரித்திரம் சொல்ல சொன்னால் நமக்கு தான் சரித்திரம் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் சரித்திரம் இல்லை, தரித்திரம் தான் இருக்குது. பிதாக்கள் நம்முடையவர்களே. அல்லேலூயா. ஆபிரகாம் நம்முடையவரே. பெருமை பாரு. மோசஸ், பெரிய மோசையை பற்றி பேசுகிறாங்களே, நம்முடையவர்களே. தாவீது நம்முடையவர்களே. ஆமென். அடுத்தது, கிறிஸ்து என்னும் இரட்சகரும் அவர்களில் பிறந்தாரே. இஸ்ரவேல்ல தான், யூதா கோத்திரத்தில் தான் இயேசு என்னும் உலக இரட்சகர் பிறந்தாரே. ஐயா, கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர் உங்கள் கோத்திரத்தில் தானே ஐயா பிறந்தாரு. இப்போது ரோமர்கள் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. பின்னணியை யோசித்து பாருங்க, கண்ணோட்டத்தை.
இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர்களுடைய பிடியின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இஸ்ரவேலுடைய விசேஷித்த காரியங்களை அங்கே பவுல் ஒன்றா அடுக்குகிறார். உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இடைவிடாத மனவேதனை துக்கம் இருக்குது. ஏன்? நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இடைவிடாமல் துக்கமும் மனவேதனையுமா இருக்கேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நான் சபிக்கப்பட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் உங்களன்னு தானே பிறந்தார். நீங்கள் இஸ்ரவேலராச்சே, புத்திர ஸ்வீகாரம் உங்களுடையதாச்சே, மகிமை உங்களுடையதாச்சே, நியாயப்பிரமாணம் உங்களுடையதாச்சே, ஆராதனைகள் உங்களுடையதாச்சே. கர்த்தர் உங்களுக்கு தானே இப்படிப்பட்ட விசேஷித்த காரியம் உடன்படிக்கை உங்களுடையதாக இருக்க. கர்த்தர் உங்களோடு தானே இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை இங்கே பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இப்போ பவுல் என்ன சொல்கிறார், கர்த்தர் ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் சரித்திரத்தில் காணப்பட்ட தகுதி இல்லாத கிருபையையும் விளக்குகிறார். அதை சொல்லிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஏகாதிபத்தியம்னு புரியுதா? ஏகாதிபத்தியனவே புரியல. அவர் என்ன நினைக்கிறாரோ அது செஞ்சிருவார். சர்வ அதிகாரம், சர்வ அதிகாரமாகுது வீட்டில். என்ன எனக்கு ஒரு இது இல்லையா? அந்த மாதிரி ஏகாதிபத்தியம் கர்த்தருடையது. அந்த அதிகாரத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள். கர்த்தருடைய ஏகாதிபத்தியம் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னையா அவ்வளோ ஸ்பெஷலு அப்படின்னா அது அவருடைய சர்வ அதிகாரம், ஏகாதிபத்தியம். அதை உன்னால் கொஸ்டின் பண்ணவே முடியாது. அப்போது மனுஷனுக்கு பொறுப்பு இல்லையா? மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது. அதுதான் இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் 9வது அதிகாரத்தில். கர்த்தருடைய ஏகாதிபத்தியம் தான்ப்பா, அவர் நினச்சா எது வேணால் செய்யலாம், நான் என்னத்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு உன்னை நமக்கும் பொறுப்பு இருக்குது. கர்த்தருடைய சர்வ அதிகாரமும் இருந்தாலும் ஏகாதிபத்தியமும் இருந்தாலும் மனிதனுக்கும் பொறுப்பு அதன் அடிப்படையிலும் கர்த்தர் செய்கிறார். இது என்னென்னா, ஒரு சிலர் அதாவது நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள், ஒன்று தலை ஒன்று வாலா. ஒரு பக்கத்தில் அந்த அடையாளம் இருக்கும், ஒரு பக்கம் என்னென்னா அது எத்தனை மதிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த தேசத்தினுடைய சிம்பிள் அடையாளம் இருக்கும். ரெண்டும் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. இந்த தேசத்தின் சின்னம் மட்டும் இருந்து மதிப்பு போடலைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. வெறும் மதிப்பு இருந்து இது மட்டும் இருந்தால் அது மதிப்பு இல்லாமல் போயிடும். எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்குதோ, பறவைக்கு ரெண்டு இறகுகள் இருக்கிறதோ, ரயில் போகிறதுக்கு ரெண்டு தண்டவாளங்கள் தேவைப்படுகிறதோ, இந்த ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும் சரியாக சமநிலைப்படுத்தப்பட்டு புரிந்து கொண்டால் மட்டுமே கள்ள உபதேசங்களுக்கு நாம் தப்பிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறதோ, பறவைக்கு ரெண்டு ரெக்கைகள் தேவைப்படுகிறதோ, ரயில் வண்டி போகிறதுக்கு ரெண்டு தண்டவாளங்கள் அவசியம் தேவைப்படுகிறதோ, அதே போல சர்வ வல்லவருடைய ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும் சமநிலைப்படுத்தப்பட்டு புரிந்து கொண்டால்தான் நம்ம கள்ள உபதேசங்களுக்கு தப்பிக்க முடியும். ஒரு கூட்டம் என்ன சொல்ல, கர்த்தருடைய ஏகாதிபதி, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறார்களோ அவ்வளோதான் ரட்சிப்பார், கர்த்தர் முன்குறித்தவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி இவங்க ஒரு காரியம் செய்யாமல் போயிடுறாங்க. கர்த்தர் முன்குறித்தவர்களை தான் ரட்சிக்கிறார், நம்முடைய கடமை சுவிசேஷ அறிவிக்கிறது நம்முடைய பொறுப்பு. இரண்டு சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம செய்யாமல் விட்டு விட்டா முடியாது. கர்த்தர் தான் ரட்சிக்கிறார். ஆமென். மனிதன் என்ன பண்ணும்? அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. கிருபை அவருடையது, விசுவாசம் உங்களுடையது, உங்க பாட்டு. இதை நீங்க புரிஞ்சிக்கலன்னா இது ஒரு கூட்டம் இருந்துமா, எல்லாம் கர்த்தர் எல்லாம் கர்த்தர் எல்லாம் கர்த்தர்னு இது சும்மா இருக்கும்.
இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா, நம்ம தான் போகணும், நம்ம தான் செய்யணும், நீ பக்தியார், நீ. அதாவது இது வந்து பரிசுத்தமாகுதலை இவங்க இன்னும் மிதமிஞ்சி அதிகப்படுத்தி இன்னும் ஒருத்தல் பண்ணு, இன்னும் நகையை கழட்ட, நீ அதை கழட்ட, இதை கழட்ட, பொட்டை எடு, பூவை எடு, என்ன நீ 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 மருந்து சாப்பிட்ட, நீ திருவிருந்து எடுக்காத நீ அப்படின்னு ஐயோ மிதமிஞ்சி அந்த ஓரத்துக்கு போயிட்டாங்க. இது கிருபைன்னு இந்த ஓரத்துக்கு போயிடுச்சு, இது பிரமாணம்னு அந்த ஓரத்துக்கு போயிடுச்சு. இப்போ 2 பேரையும் பிடிச்சி இழுக்கிறது அது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இந்த 2த்துக்குள்ளேயும் ஓடி ஒளிஞ்சிக்க கூடாது, நம்ம ஜனங்களை காப்பாற்றுறது அது ஒரு பெரிய சவாலாகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஈர்வோர கொள்கையாக மாறிடுறாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் போயிடுறாங்க, கர்த்தர் தான்ப்பா, எல்லாம் கர்த்தர்ப்பா, எல்லாம் கர்த்தர்ப்பா, எல்லாம் கர்த்தர்ப்பா, எல்லாம் கர்த்தர்ப்பான்னு அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. இன்னொருத்தர் நம்ம தான் பண்ணணும், நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுய கிரியைகளை மிதமிஞ்சி நீதிமானாக்கப்படுறதுக்காக என்னென்னமோ செஞ்சு அதன் மூலமாக நம்ம நீதிமானாகிறோம். அப்படின்றதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனது ஏகாதிபத்தியத்தை தள்ளிட்டு அவங்க பொறுப்பு மட்டுமே முக்கியப்படுத்தி போகிறதுனால அவங்க அந்த ஓரத்துக்கு போயிடுறாங்க. இது 2மே சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை சமாதானத்தில் வைக்கப்படாவிடில் இருவோர கொள்கைகள் அது கள்ள உபதேசங்களுக்கு காரணமாகும். இது எப்படின்னா 4 குருடர்கள் யானை தொட்ட கதை மாதிரி ஆகிடும். 4 குருடர்கள் யானையை தொட்டுட்டு என்ன சொன்னாங்க, ஒருத்தன் யானை எப்படியா இருக்குது, இது நான் என்னப்பா தொட்டேன்னா, நான் பானை மாதிரி இருக்குது, அது வயிற்றை தொட்டுட்டு, வாலை தொட்டுட்டு தொடப்பம் மாதிரி இருக்குது, காலை தொட்டுட்டு தூண் மாதிரி இருக்குது, காதை தொட்டுட்டு முறம் மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் அவங்கவுங்க தொட்டு பார்த்தது வரைக்கும் அது உண்மை. பட் அது மொத்தத்தில் பார்க்கும்போது அதுவும் இல்லை. அப்போது தேவனது ஏகாதிபத்தியம் இருக்குதா? இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் அந்த பக்கம் போயிட்டாங்க. மனிதனது பொறுப்பு, நீ ஒழுங்காக இருந்தா நீ ஏன் அப்படி கர்த்தர் உன்னை நீ ஒழுங்கா இல்லை அப்படின்ற. அஃப்கோர்ஸ் நம்ம இருக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு இருக்குது, நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்முடைய பொறுப்பு தான் சொல்லி ஏகாதிபத்தியத்தை தள்ள முடியாது. கர்த்தர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இதையும் தள்ள முடியாது. 2 சமதளத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். அப்போ தான் அது சரியான உபதேசமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் பவுல் இந்த 9வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவங்களில் 5 உதாரணங்களை இங்கே சொல்கிறார் 9வது அதிகாரத்தில். அதாவது தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த காரியத்தை பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 6வது வசனம் 6லேருந்து 9 வரைக்கும், தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஆமாம், ஏன்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமை, அருமை பெருமை எல்லாம் பேசிட்டு 9 வித அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்பா எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தார்னா எல்லாரும் இஸ்ரவேலர் இல்லை. என்ன இஸ்ரவேலுக்கு ஸ்பெஷல் தான், ஆனால் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அப்பா அவங்க ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் எல்லாரும் என்ன இல்ல? பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமா, அப்பா ஆபிரகாமின் பிள்ளை தான் யாரு? இஸ்மவேல். ஆனா அவன் பிள்ளை இல்லை. அவன் பிள்ளை இல்லையா? அவனுக்கு தானே பிறந்தான். அவன் இஸ்ரவேலர் ஆக முடியாதுப்பா. அவன் எல்லாரும் இஸ்ரவேலர் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஏகாதிபத்தியமும் அவருடைய பொறுப்பும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீ தொடர்ந்து வாசனை. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். ஆமென். நீங்களும் நானும் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆமென். மாம்சத்தின்படி நாம் எல்லாரும் இந்தியர்கள், அல்லது மாம்சத்தின்படி நாம் எல்லாரும் நாம் தமிழர்கள். ஆனா வாக்குத்தத்தத்தின்படி நாம் எல்லாரும் இஸ்ரவேலரே.
வாக்குத்தத்தத்தின்படி வர்றதுதான் சந்ததி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தமான ஏன்னா இவங்க யூதர்களுக்கு தான் இவர் ரோமருக்கு நிருபத்தை எழுதுறாரு. நீ மாம்சத்தின்படி யூதரா இருக்கிறப்பா, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் இருக்கிறப்பா, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி தான். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமா, அப்போது சாராள் குமாரனை பெறுவாள். அப்போ கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்ல, அது என்னது? என்ன ஸ்பெஷலா பார்த்தீங்க ஆபிரகாம் கிட்ட? அது கர்த்தருடைய ஏகாதிபத்தியம். அது கொஸ்டின் பண்ண முடியாது. எதுக்காக ஆபிரகாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவரே? அது உன்னால கேள்வி கேட்கக்கூடாது. அது அவருது. அவருடைய அனந்த ஞானத்தினால, ஏகாதிபத்தியத்தினால ஆபிரகாம் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவான்னு அவர் நினச்சிருக்கலாம். அவர் அதே சமயத்தில் அவர் நினச்சதுனால அப்படியே வந்துச்சு. ஆனால் இல்லை, இவனும் அதனுடைய பொறுப்பை விக்கிரக ஆராதனையிலிருந்து அவனை தூக்கி அவனுக்கு சந்ததியை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, சந்ததியை கடினமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அதை விசுவாசிப்பதற்கு கடினம். ஏன்னா 75 வயசில் கூப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 100 வயசில் வரைக்கும் குழந்தையே இல்லை, 100 வயசில் தான் குழந்தை கிடைக்குது. கடினமான வாக்குத்தத்தம். இவன் இப்படி அந்த வாக்குத்தத்தை நம்பி தான் புறப்பட்டு வந்தான். நடுவில் என்ன பண்ணிட்டார் இவர் மாம்சத்தில் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். யார்? நம்ம முற்பிதா மாம்சத்தில் செயல்பட்டு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக்கிடணும், இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவர் மாம்சத்தில் திரும்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது அவருடைய ஏகாதிபத்தியம். அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆமென். இவர் ஆபிரகாம் தன் சுயபலத்தினால் வாக்கு நிறைவேற துணிந்த போது, அதாவது இது எப்படின்னா, தேவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 16 16வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் தான் 85 வயசில் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். அதுக்கப்புறம் 99 வயசு, 13 வருடம், 86 வயசு, அது 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பெரிய நீண்ட இடைவெளி. அவர் வெண்ணெய் திரண்டு வரும்போது சட்டி உடஞ்ச கண்ணை, பால் பொங்கி வரும்போது படப்படன்னு உடஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கை பெறறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தான். 15 வருஷம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தான். 10 வருஷம் 75லேருந்து 10 வருஷம் நல்ல விசுவாசமாக இருந்தவன் நடுவில் மாம்சத்தின் முயற்சினால் இங்கே நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு போயிட்டான். கர்த்தருடைய ஏகாதிபத்தியத்தை, கர்த்தருடைய சொன்ன காரியங்கள் வல்லமையை, சர்வ வல்லமையதை அதில் கொஞ்சம் தடுமாறிட்டான் ஆபிரகாம். அதுதான் இங்கே பவுல் மென்ஷன் பண்ணு. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலராக பிறந்த எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. ஆபிரகாமுக்கு இவன் என்ன நினச்சான், ஒரு குழந்தைய பெற்றான், இவனுடைய வித்து தான் யாரு? இஸ்மவேல். அவன் யார் இல்லை? இஸ்ரவேலர் இல்லை, இஸ்ரவேல் கிடையாது அவன். ஏன்னா வாக்கு தத்தத்தின் சந்ததியே கிடையாது. ஏன்னா அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டது என்ன, குறித்த காலத்தில் வருவேன், உன் சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அது எப்படி முடியும்? வயசாயிடுச்சு, இனி பிள்ளை பெறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இனி சாராளின் கர்ப்பம் செத்து போச்சே, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சே, முடியாத. நோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனுடைய சர்வ வல்லமை எங்கும் எப்பவும் எதையும் செய்ய முடியும். உடச்சுக்கிட்டு உள்ளாரம் போக முடியும். ஒரு பெண்ணின் கருவுக்குள்ள குமாரன் இயேசுவை அனுப்ப முடியும். ஏன்னா அவருடைய ஏகாதிபத்தியம், சர்வ வல்லமை நிறைந்தவர். அதே சமயத்தில் நம்முடைய பொறுப்பும் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மௌனமாகி அதை செய்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டார். 17வது அதிகாரத்தில் திரும்பவும் ஆபிரகாம் சந்திச்சார். 17லேருந்து அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சு பேசுறார். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? 90 வயசாகி போச்சு சாராளுக்கு. அதாவது பிள்ளை பெறறதுக்கு இளம் வயது தான் என்னது, சரியான வயது, இது வாய்ப்புகள் அதிகம். அப்போது
மனித பலத்தால் ஆகாதது தேவனுடைய பலத்தால் மட்டுமே ஆகும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். ஆமென். எப்படி பறக்குமோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்படி இருந்தாலும் மூத்த பிள்ளை யாரே? இஸ்மவேல். அதாவது ஆபிரகாமுடைய சேஷ்ட புத்திரன் யாருன்னா இஸ்மவேல் தான். ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை ஈசாக்கு. அதனால ஈசாக்கு தான் கர்த்தருடைய பார்வையில் ஆபிரகாமுடைய சேஷ்ட புத்திரனாக காணப்பட்டான். ஆமென். அப்புறம் அந்த ஆபிரகாம் அதை என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமு கர்த்தர் அவனை விசேஷமாக தெரிந்து கொண்டு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார், அவ்வளோதான். அது தெரிந்து கொண்டார் என்பதற்காக அவன் எப்படி வேணா வாழ்ந்துடலாம் அப்படின்றதில்ல. நான் சொல்றது இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதனால அது எப்படி வேணா வாழலாம் அப்படின்றதில்ல. உங்களுக்கான பொறுப்பும் அதில் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் இந்த கட்சிக்காரங்க, இல்லை நாங்களாம் இந்த இதுக்காரங்க, அதனால நாங்கள் போனால் தப்பு இல்லை, ஏன்னா சர்வ அதிகாரம் எங்களுது, அல்லது நாங்கள் இப்படி பண்ணால் தப்பு இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அது தப்பு பண்ணால் அது என்ன இல்லையா அப்படின்றது அவங்க நினைப்பு. பட் கர்த்தர் அதை கொஸ்டின் பண்ணுறாரு. ஆனால் ஒருத்தரை தெரிந்து கொள்றத அது அவருடைய ஏகாதிபத்தியம், அவருடைய சர்வ வல்லமையினால் அதை அவர் தெரிந்து கொள்கிறார். அது தெரிந்து கொண்டு அவர்களுக்குரிய பொறுப்பில் நடக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். இதுதான் இஸ்ரவேல் சரித்திரத்தில் காணப்படுகிற முதல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு உதாரணம். அவன் வெளியே போயிருந்தாலும் அவனை அந்த இடத்துக்கு விசுவாசிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து மாற்றினான். அடுத்தது சோத்திரம். இன்னும் ஒன்று பார்த்தலாம். அடுத்தது 10-13 வரைக்கும். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் பறக்கல, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு, கிரியினாலே நிலை நிற்கல, அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. சோத்திரம். இப்போ ஈசாக்கு அவருடைய மனைவி ரெபெக்கா கற்பம் தரிச்சிட்டாங்க. கற்பம் தரிச்சா கற்பத்தில் எத்தனை இருக்கிறாங்க? 2 பேர். இதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கருவில் இருக்கும் போதே கர்த்தர், எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்க ஆண்டவரே? அவன் என்ன உங்கள் பார்வையில் ஸ்பெஷலா? என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு அப்படி கொடுத்தீங்க, என்ன பண்ணிட்டான்னு எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு. அது அவருடைய ஏகாதிபத்தியம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்? அதாவது கிரியை செய்கிறவர்னாலே அவர்கள் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யலை, இன்னும் பிறக்கவும் இல்லை. பிறந்து இவன் நல்ல காரியங்கள் செஞ்சான், அவன் கெட்ட காரியங்கள் செஞ்சான், அதனால் அவனை தெரிஞ்சுக்கிட்டான், அவனை தெரிந்து கொள்ளல அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி, கிரியினாலே நிலை நிற்கல. திருப்பி சொல்கிறேங்க, கிரியினால நம்முடைய அழைப்பு நிலை நிற்கல, அழைக்கிறவராலே நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அழைச்ச அழைப்பு நம்ம மேலே இருந்தது, அழைப்பு அப்படி. நம்ம ஏதோ நல்ல காரியம் செஞ்சதுனால கர்த்தர் கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு இருக்கிறாரு. நோ 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 அவருடைய சர்வ ஏகாதிபத்தியம் நம்ம மேலே இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபு கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ஏசாவை அடிப்படையில் தேவன் யாக்கோபை தெரிந்து கொள்ளவில்லை, நிபந்தனையின்றி அவனை ஆசீர்வதிக்கவும் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேற சொந்த வழிகளை கையாண்டான்.
கர்த்தருக்கு சொல்லுது. இவன் யாக்கோபு அந்த இவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அண்ணனை ஏமாற்றி இந்த சிவப்பான கூழ்ல கொஞ்சம் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்துறான். அப்புறம் அப்பாவை ஏமாத்துறான். ஏமாற்றி இப்படிலாம் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபை அவனது பொறுப்பிலிருந்து அவன் பொறுப்பு இல்லாமல் போகிறான் அப்படின்றதுனால கர்த்தர் என்ன பண்ணல, அப்படியே விட்டுல, அவனை சுலுக்கு எடுக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். எங்கே கொண்டு வந்தாருன்னா, கர்த்தாவே இரவெல்லாம் போராடுறான், மாமனார்கிட்ட கொஞ்சம் ஏமாந்தான், அப்படி இப்படி சம்பாதிச்சு வந்த உடனே ஆண்டவர் விட்டுற மாட்டார். நான் உன்னை தான் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் சொல்கிறேன் கவனிங்க, தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா உன்னை மூலமாக அதை செய்யணும் அப்படின்னா அந்த திட்டத்தை மாற்ற மாட்டார், உன்னை மாற்றுன்னு மாற்றிடுவார். உன்னை மாற்றுன்னு மாற்றி உன்னை சாத்துன்னு சாத்தி உன்னை சுலுக்கு எடுத்து கால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தொட பலமாக இருந்த தொட இப்போ நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையா நொன்ற, என்னுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறணும், நீ நொன்னுனா தான் நீ அது செட்டாகி வருவ. அப்போ அவன் ஒத்துக்கிறான், யாக்கோபு நான் எத்தந்தான் திருடன் தான், அப்பா கார்ட்ட சொன்னான், நான் ஏசாப்பா ஏமாத்தினியில. இப்போ அவனை அந்த திருந்துற இடத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு பொறுப்பு இருக்குதுன்றதை நிறுத்தி காட்டுற வரைக்கும் கர்த்தர் யாக்கோபோடு இடைப்பட்டார். சும்மாலாம் ஆசீர்வதிக்கலை. ஆமென். கர்த்தருடைய அனந்த ஞானத்தில் ஏசா ஏன் வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னு ஆதியாகமத்தில் எங்கேயும் நம்ம படிக்கல. இங்கே ரோமர்கள் எழுதின நிருபத்தில் அதை நம்ம படிக்கிறோம். என்னென்னு, கர்த்தர் யாக்கோபை 13ஆம் வசனம், யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. எங்கே எழுதிக்குது? ரோமரில் தான் எழுதிக்குது. எழுதிக்கிற இடத்துல எழுதிக்குதுன்னு எழுதுவார் அவர். பவுல் எழுதியிருக்குதுன்றார், எங்கேயோ எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, ஆதியாகமத்தில் எழுதலை. எங்கே எழுதிக்குன்னு தெரியாதா? சோத்திரம். கடைசி புஸ்தகத்தில் எழுதிக்குது, மல்கியால் எழுதியிருக்கு. முதல் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசினா அங்கே கர்த்தர் அப்போது சொல்கிறது என்னென்னா, ஏசாவை நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, டைம் ஆயிடுச்சு, வந்துடலாம். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு ஆதியாகமத்தில் எழுதலை, மல்கியால தான் எழுதியிருக்கு. இங்கே கர்த்தர் இது சரியாக புரிஞ்சுக்கணும். ஏசாவை வெறுத்துட்டாரு, யாக்கோபை சிநேகிச்சேன்னா 2 ஆம்பளை பிள்ளைங்களை கர்த்தர் வெறுத்தார் சிநேகித்தாருன்னு சொல்லப்படலை. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்களை ஒருத்தனை வெறுத்தாரு ஒருத்தனை சிநேகித்தாருன்னு சொல்லப்படலை. இங்கே மல்கியால எழுதும் போது அது யாக்கோபு இஸ்ரவேல் தேசமாக உருவாயிடுச்சு, ஏசா ஏதோம் தேசமாக உருவாயிட்டான். இங்கே மல்கியால சொல்லும் போது 2 தேசங்களை பற்றி பேசுகிறாரு. நான் சொல்றது பாரு, 2 தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசல. தேசம் ஏதோம் தேசத்தை வெறுத்தேன்றாரு, இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டேன்றார். அதாங்க அர்த்தம். அதே போல ஏசாவும் அலட்சிய போக்கோடு வாழ்ந்தான். எபிரேயர் 12:16 வாசிக்கிறோம்ல, ஒருவனும் வேசி கல்லனாகும், ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல. சீர்கெட்டவன் அவன் வேசிக்கல்லன், அவன் போஜன பிரியன், பெருந்திண்டிக்காரன். யாரு? ஏசா. அப்படி இராதபடிக்கு எச்சரிக்கை. சாப்பாட்டு பைத்தியம், வேசிக்கல்லன். அதனால சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான் அவன்? அலட்சியம் பண்ணிட்டான். சேஷ்ட புத்திர பாகன்றது என்னது? கிறிஸ்து வர்ற சந்ததி. அது கிறிஸ்து அந்த இதில் தான் வரணும், அந்த சேஷ்ட புத்திர பாக சந்ததியில் தான் வரணும். அது யாருக்கு போயிடுச்சு? அது யாக்கோபு போயிடுச்சு.
இவன்கிட்ட இருந்து வந்திருக்க வேண்டியது. இவன் கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பை என்ன பண்ணிட்டான்? அலட்சியம் பண்ணிட்டான். தேவன் அலட்சியம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஏன் ஏசாவை வெறுத்தார்ன்றது உபதியாவில் எழுதியிருக்கிறார். உபதியா 1வது அதிகாரம் 10லேருந்து வாசிங்களேன். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். ஏதோமுக்கு வெட்கம் மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். ஏன்னா உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு விரோதமா நீ செஞ்ச, முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறையடித்து போன நாளிலும் சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதாபுத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆமா, அவங்க அந்நிய வசம் போகும்போது நீ எப்படி இருந்திருக்கணும்? பிரியத்தோட பார்க்காம இருந்திருக்கணும். அவங்க இக்கட்டுக்கு போகும்போது சந்தோஷப்படாமல் இருந்திருக்கணும். நெருக்கப்படுற நாளில் பெருமையாக பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோமும் ஏசாவும் யாக்கவும் அண்ணன் தம்பி, இது 2 சந்ததியாக வருது. இது ஏதோம் தேசமாக உருவாது, இது இஸ்ரவேல் தேசமாக உருவாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுக்கும் போது ஏதோமியார் என்ன பண்ணுறான்? இவனே என்ன பண்ணினா கூட இருந்து அவன் அழிவை பார்த்து சந்தோஷப்படுறான். இவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான். அதனால 13-14 என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டி கொடாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. இக்கட்டினா அவளை காட்டி கொடுக்காமலும் இருந்திருக்கணும். ஆனா எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஏன்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமா நீ செயல்பட்டுட்ட, அதனால உன் செய்கையின் பலன் உனக்கு தலையின் மேல் இருக்கும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். இராதவர்களைப் போல இருப்பார்கள். இது ஏதோமே கர்த்தர் வெறுத்ததற்கான காரணம். ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமாக இவங்க செயல்பட்டதுனாலையும் யாக்கோபு அழிவை பார்த்து சந்தோஷப்பட்டதுனாலையும் ஏதோமுக்கு வந்த கர்த்தருடைய வெறுப்பு. இதனால கர்த்தர் ஏதோமை என்ன பண்ணிட்டாராம்? வெறுத்தார்னு மல்கியா எழுதுறார் முடிவா. யாக்கோபை சிநேகித்தேன். அப்போ தனிப்பட்ட நபரை பத்தி பேசலைங்க மல்கியால, 2 தேசத்தை பத்தி அங்க பேசுறார். அப்போ கர்த்தர் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் வெறுக்கிறது இல்லை. கர்த்தர் அதற்கான கிருபைகளை தருகிறார். ஆனால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல்னு ஒன்று இருக்கு. கர்த்தருக்கு சொத்து தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. அந்த தெரிந்து கொண்டார் என்பதற்காக அவங்கள அப்படியே ஆசீர்வச்சிருவாரா அப்படின்னா இல்லை. அவங்களுடைய பொறுப்புலையும் அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஹல்லேலூயா. அதே இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம இந்த 2ஓடு நிறுத்துறேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென். இது பெரிய ஸ்லாக்கியம். அப்படி நம்மக்கிட்ட தெரிந்து கொள்வதற்கு நம்மக்கிட்ட என்ன இருந்தது? கர்த்தருடைய சர்வ வல்லமை, அவருடைய ஏதோ கிருபை இறக்கம் நம்ம மேலே விழுந்துடுச்சு. தோத்திரம். அப்படி விழுந்துடுச்சு அப்படின்றதுக்காக நாங்களாம் ஸ்பெஷல் தெரியுமா, நாங்களாம் என்ன வேணா பண்ணலாம் தெரியுமா, அப்படிலாம் இருக்க முடியாது. இதுதான் கர்த்தருடைய ஏகாதிபத்தியமும் நம்முடைய பொறுப்பும் சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த காரியத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாணிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி, ஆண்டவரே உடைய ஏகாதிபத்தியத்தை புரிந்து கொள்ளவும், அதே சமயத்தில் எங்கள் பொறுப்பிலிருந்து நாங்கள் தட்டி கழிக்காமல் இருக்கவும் எங்களுக்கு உணர்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. பிதாவே, உம்முடைய ஏகாதிபத்தியத்தையும் உம்முடைய சர்வ வல்லமையையும் மனிதனாகிய எங்களுடைய பொறுப்பையும் அறிய எங்களுக்கு கிருபை தான். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு விசேஷ கிருபை கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்கன்னு எங்களால் கேட்க முடியாது. ஆனா அந்த கிருபை, அந்த சர்வ வல்லமையை ஸ்பெஷலா கவனிச்சதுக்கு ஏற்ற பலனை, எதிர்பார்ப்பை நீ வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் தெரிந்து கொண்டு, விசேஷ விதமாய் தெரிந்து கொண்டு, ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன் என்ற பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். அதை மாம்ச முயற்சியினால நிறைவேற்றும் போது நீ தள்ளி நின்றீர். மறுபடியும் அவனை உருவாக்கி, சீர்படுத்தி, அவனை சரிப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றினீரப்பா. ஆண்டவரே, யாக்கோபுவின் வாழ்க்கையிலே அப்படிதான் நடந்தது. தொடை சந்தை தொட்டீர், அவனை வாழ்க்கையை மாற்றினீர், அவனை ஆசீர்வதித்தீர். கர்த்தர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராகப்பா. தெய்வமே, உம்முடைய ஏகாதிபத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்க பொறுப்பிலிருந்து வழி விலகி போகாதபடிக்கு எங்களுக்கு உணர்வை தாரும். இரண்டையும் சமநிலைப்படுத்தி நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க கிருபை தாரும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.